الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين وأصحابه المجاهدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அவனுக்கே உண்டாவதாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையிலே வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா நாம் உலகிலே வாழ்கின்ற பொழுது எவைகளை எல்லாம் எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை முடிந்த அளவு நமது வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் எவைகளை கூடாது தவிர்ந்து கொள்ளும்படி கூறியிருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை முற்று முழுதாக நமது வாழ்க்கையிலே தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, எங்கு பார்த்தாலும் ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லது கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய இறுதி கடமையான ஹஜ்ஜினுடைய அந்த கடமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே கடைசி பகுதியிலே, மாதத்தினுடைய கடைசி மாதத்திலே அதை அல்லாஹு தஆலா கடமையாக்கி வைத்திருக்கிறான். அதனுடைய முறைகளை உம்மத்துக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய பெரிய ஹிக்மத்துகள் ஒன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலத்திலே இந்த ஹஜ்ஜுடைய அமல்கள் உம்மத்தினர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும் என்பது. அதில் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். அன்றே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். மக்காவிலே ஒரு வகையான பிரச்சனை, மதீனாவிலே இன்னும் சில வகையான பிரச்சனை. இத்தனை பிரச்சனைகளும் வீணானது கிடையாது. நீங்கள் இந்த தாவத்தினுடைய இந்த பொறுப்பை சுமந்து மக்களுக்கு அதை எத்தி வைக்கின்ற பொழுது உங்களுக்கு பல வார்த்தைகளால் செயல்களால் நீங்கள் துன்புறுத்தப்பட்டீர்கள். இது ஒன்றுமே வீணானது கிடையாது. அதனுடைய விளைவை நீங்கள் உலகத்திலே பார்க்க வேண்டுமா? இதோ பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக ஹஜ்ஜத்துல் வதாவுடைய ஏற்பாடை அல்லாஹு தஆலா செய்து கொடுக்கிறார். ஆக கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உணர்ந்து கொள்கிறார்கள், நான் என்னுடைய ஆயுளிலே வாழ்நாளிலே இறுதி கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே இந்த கடமையை உம்மத்தினர்களுக்கு படித்து கொடுக்க வேண்டும். எப்படி இதற்கு முன்னுள்ள கடமைகள் போதிக்கப்பட்டதோ சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, தொழுகை கடமை எவ்வாறு தொழ வேண்டுமோ நான் தொழுகிறேன் எப்படி என்பதனை அவதானித்து அதே போன்று நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அதே போன்றுதான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. எவ்வாறு அந்த நோன்பை நோட்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோற்று காட்டினார்கள். அதே போன்றுதான் ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகா, ஜகாத்தினுடைய அந்த விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய ஆயத்தாக இறக்கி வைக்கப்படுகிறது. எனவே அந்த கடமை எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காண்பித்தார்கள். அதே போன்றுதான் சொல்லுவார்கள், ஹுது அன்னி மனாசிகக்கும், என்னிடமிருந்து உம்ராவுடைய ஹஜ்ஜினுடைய அந்த பாடங்களை படித்து கொள்ளுங்கள். நான் எவ்வாறு உம்ரா செய்கிறேன், எவ்வாறு ஹஜ்ஜி செய்கிறேனோ அதை நன்கு அவதானித்து கொள்ளுங்கள். என்னிடமிருந்து அந்த பாடங்களை படித்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், நான் கடைசி காலத்தில் இருக்கிறேன். சில அறிகுறிகளின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த விடயம் தெரிய வருகிறது. குர்ஆனுடைய அத்தியாயங்களில் ஒன்றுதான் சூரத்துன் நஸ்ர் இறக்கி வைக்கப்படுகிறது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. இந்த அத்தியாயம் இறக்கி வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வெற்றியும் உதவியும் வந்துவிட்டால் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் மக்கள் நுழையக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் கண்டுகொண்டால் அல்லாஹ்வை நீங்கள் துதி செய்யுங்கள், அவனிடம் மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக இந்த அத்தியாயம் சுருக்கமாக பேசுகிறது. சுருக்கமாக சொல்ல போனால் உங்களுடைய கடமை முடிந்துவிட்டது, எனவே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, ஒரு அமலை முடித்ததற்கு பின்னால் நாம் இஸ்திக்ஃபார் செய்வதனுடைய அடையாளம் என்ன?
அந்த அமல்லே நமக்கு தெரியாமல் நடந்திருக்கக்கூடிய அந்த குறைகள் அல்லாஹ்விடத்திலே மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஆதரவோடு செய்யப்படுகிறது. தொழுகை முடித்ததற்கு பின்னால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதாக 3 விடுத்தம் சொல்கிறோமா? ஏன் தொழுத தொழுகை பாவமாக ஆகிவிட்டதா? இல்லவே இல்லை கண்ணியமானவர்களே. அந்த தொழுகையிலே நமக்கு தெரியாமல் ஏற்பட்ட சில தவறுகள், அல்லாஹ்விடத்திலே அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற பாடம் ஏராளமாக நமக்கு புகட்டப்படுகிறது. ஆக பெரிய பொறுப்பு, நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு முடிவடைகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியை இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அர்த்தம் என்ன? உங்களுடைய கடமை முடிந்து விட்டது. நாம் உலகத்துக்கு உங்களை அனுப்பிய நோக்கம் நிறைவேறிவிட்டது. எனவே இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுங்கள் என்பதாக சொல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சொல்கிறார்கள், அந்த அத்தியாயம் இறக்கி வைக்கப்பட்டதற்கு பின்னால் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை துதி செய்யக்கூடியவர்களாக, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். அதே போன்றுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள், நான் இந்த வருடம் ஹஜ் செய்ய இருக்கிறேன். எனவே நீங்கள் யமனில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரர்களோடு என்னுடன் கூடவே வந்து சேர்ந்து விடுங்கள். மக்காவிலே அறிவிப்பு செய்யப்படுகிறது, இந்த வருடம் நான் மதீனாவிலே அறிவிப்பு செய்யப்படுகிறது, இந்த வருடம் நான் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறேன். என்னுடன் யாருக்கெல்லாம் கூட வர முடியுமோ ஆயத்தமாகுங்கள், தயாராகுங்கள் என்பதாக இந்த அறிவிப்பு மதீனாவை சூழ இடங்களிலே பரவுகிறது. மக்கள் பெரும் வெள்ளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த ஹஜ்ஜுடைய பயணத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஆசையோடு நபியுடன் கூடவே வர ஆரம்பிக்கிறார்கள். ஆண்கள், பெண்கள் என, வாலிபர்கள், வயோதிகர்கள் என, சிறியவர்கள் என பலரும் தயாராகிவிட்டார்கள். ரிவாயத்தில் வருகிறது 1,00,000க்கு மேற்பட்டவர்கள், துல்லியமான கணக்குகளாக சொல்லப்படுகிறது 1,24,000. இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது 1,44,000 சஹாபாக்கள் வெறுமனே ஹஜ்ஜுடைய அந்த பயணத்திலே நபியுடன் மாத்திரம் கலந்து கொண்டிருந்தார்கள். கண்ணியமானவர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு கவர்னராக அனுப்பி வைக்க வேண்டும். அவர்களையும் அழைத்து சொல்கிறார்கள், முஆதே, நீங்கள் இப்பொழுது யமனுக்கு கவர்னராக போக வேண்டியிருக்கிறது. ஆனால் நீங்கள் திரும்பி வருகின்ற பொழுது இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா வலஅல்லக அன் தமுர்ர பிமஸ்ஜிதி ஹாதா வகப்ரி. நீங்கள் திரும்பி வரக்கூடிய நேரத்திலே என்னை நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள். இதற்கு பின்னால் எங்களுடைய சந்திப்பு இருக்க மாட்டாதே. என்னுடைய மஸ்ஜிதை தான் நீங்கள் காண்பீர்கள், நான் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபரை தான் நீங்கள் காண்பீர்கள் என்பதாக சொல்லி வழி அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது செல்கிறார்கள். நபியுடைய உத்தரவை மீற முடியாது என்ற பெரிய பொறுப்பை சுமந்தவர்களாக செல்கிறார்கள். சரித்திரமும் அவ்வாறே பதியப்பட்டிருக்கிறது. திரும்பி வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண முடியவில்லை. மாற்றமாக சொல்லப்பட்டதை போன்று அந்த மஸ்ஜிது நபவியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த ரவுதாவையும் தான் காண முடிந்தது என்ற சரித்திரம் பதிவாகி இருக்கிறது. இப்படியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை குறுக்கிடுகிறார்கள் ஹஜ்ஜுடைய பயணத்தை ஆரம்பிப்பதற்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்கஅதாவுடைய மாதம் பிறை 26ஆம் அன்று சனிக்கிழமை துஹருடைய தொழுகை மஸ்ஜிது நபவியிலே நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து தன்னுடைய ஹஜ்ஜுடைய பயணத்தை துவங்குகிறார்கள். கூடவே ஆயிரக்கணக்கான மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குரூப்பை செல்ல வேண்டும், அவர்களோடு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய பயணம் துவங்குகிறது. துஹருடைய தொழுகை முடித்ததற்கு பின்னால் துல் ஹுலைஃபா என்ற அந்த இடத்துக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் கூட இருக்கக்கூடிய ஹாஜிகளும் வருகிறார்கள். துல் ஹுலைஃபா என்ற இடம் இன்றும் அதே பெயரை கொண்டு அறியப்படுகிறது. சுமார் மதீனாவில் இருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அந்த இடத்திலே அஸ்ருடைய தொழுகை நபி அவர்களும் சஹாபாக்களும் தொழுகிறார்கள். அந்த இடத்திலே தான் எஹராத்தை கட்டிக் கொள்கிறார்கள், நியத்து வைத்துக் கொள்கிறார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் தல்பியா சொன்னவர்களாக அஸருடைய தொழுகைக்கு பின்னால் அந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கிறார்கள். பிரயாணத்திலே சுமார் 8 நாட்கள் கழிகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்தடைகிறார்கள். மக்காவுக்கு வருகின்ற பொழுது துல்ஹிஜ்ஜாவினுடைய பிறை 4வது நாள் ஞாயிற்றுக்கிழமை 8 நாட்கள் பிரயாணத்திலே கழித்து மக்காவை வந்தடைகிறார்கள். மக்காவுக்குள் நுழைவதற்கு முன்னால் சுபஹுடைய தொழுகை மக்காவுக்கு வெளியே தொழுதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்துவிட்டு மக்காவுக்குள் நுழைகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இப்பொழுது ஆரம்பிக்கிறார்கள். அந்த அந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமை, அதில் இருக்கக்கூடிய வாஜிபாத்துகள், ஃபர்லுகள் என்ன, முஸ்தஹப்பாத்துகள் என்ன, செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, தவிர்க்க வேண்டிய விடயங்கள் என்ன, அத்தனையையும் அப்பப்போது நபி அவர்கள் படித்து கொடுத்தவர்களாகத்தான் அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4வது துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை அன்று மக்காவை வந்தடைந்து காபாவை தவாஃப் செய்கிறார்கள். அதே போன்று சஃபா மர்வாவை சை செய்கிறார்கள். உம்ராவுடைய காரியத்தை முடித்து விடுகிறார்கள். அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஹஜ்ஜுடைய அமலுக்காக வேண்டி. ஹஜ்ஜுடைய அமல் என்பதை எங்களுக்கு தெரியும். நேர காலத்தோடு சென்றாலும் அந்த ஹஜ்ஜுடைய அமல் நடைபெறக்கூடிய காலங்கள், நேரங்கள் இருக்கிறது. பெரும்பாலும் யோமுத் தர்வியா 7வது நாள், அதாவது 8வது நாள் அன்றைய தினத்திலே தான் அதாவது ஹஜ்ஜுடைய அமல்கள் ஆரம்பமாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 8ஆம் அன்றே தயாராகிறார்கள் மக்களுக்கு இந்த ஹஜ்ஜுடைய பாடத்தை படித்துக் கொடுப்பதற்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 8ஆம் நாள் மினாவுக்கு வருகிறார்கள். அந்த இடத்திலே துஹருடைய அஸ்ருடைய தொழுகையை தொழுகிறார்கள். அதே போன்று மகரிபுடைய இஷாவுடைய தொழுகையை தொழுகிறார்கள். அதே இடத்திலே தங்குகிறார்கள். மறுநாள் சுபஹுடைய தொழுகையும் அந்த மினாவிலே நிறைவேற்றுகிறார்கள். சூரியன் உதயமாகுவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சூரியன் உதயமானவுடன் மறுநாள் 9வது நாள் அரஃபாவுடைய தினம் என்பதாக சொல்கிறோம். ஹாஜிகள் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல் அல் ஹஜ்ஜு அரஃபா என்று நபி அவர்கள் சொல்வார்கள். ஹாஜிகள் செய்ய வேண்டிய மிக பிரதானமான கடமையான ஒரு அமல் அரஃபாவிலே தரிப்பது. அதை காண்பிப்பதற்கு நபி அவர்கள் ஆயத்தமாகிறார்கள். சூரியன் உதயமானவுடன் சஹாபாக்களுடன் கூடவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுக்கு வருகிறார்கள். அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தங்குகிறார்கள். துஹருடைய நேரம் ஆனது. அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் செய்த ஒட்டகம் கஸ்வா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒட்டகம் வரவழைக்கப்படுகிறது, கொண்டு வரப்படுகிறது. அந்த ஒட்டகத்துக்கு மீது ஏறி பத்னுல் வாதி என்ற இடத்தை வந்தடைகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபாவுடைய அந்த பத்னுல் வாதி என்ற இடத்தை வந்தடைந்து அந்த ஒட்டகத்துக்கு மீது இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய மக்களுடைய கூட்டத்தை காண்கிறார்கள். நபி அவர்கள் கஸ்வாவுக்கு மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். சூழவே ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே கண்ணை கட்டிய தூரம் மக்கள் வெள்ளமாக காணப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். அல்லாஹுடைய ஏற்பாடும் இதுதான். நபியே, நீங்கள் அன்று அந்த முஷ்ரிக்கீன்களால் பட்ட ஏச்சுக்கள் வீணானது கிடையாது. அவர்களால் துன்புறுத்தப்பட்ட அந்த துன்புறுத்தல்கள் வீணானது கிடையாது. மதீனாவிலே முனாஃபிகீன்கள் மூலமாக, யூதர்களின் மூலமாக பல சதிகளை உங்களுக்கு அவர்கள் செய்தார்கள். இதொன்றும் வீணானது கிடையாது. அன்று நீங்கள் பட்ட தியாகத்தினுடைய முடிவுதான் இதோ இந்த மக்கள் வெள்ளத்தை நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள். அல்லாஹுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆகிரத்தில் இதைவிட பன்மடங்கு கொடுக்கப்படும். அல்லாஹு தஆலா நாடுகிறான் அன்பு நபிக்கு உலகத்திலே அவர்களுடைய முயற்சியினுடைய பிரதிபலன் என்ன என்பதனை காண்பிக்க வேண்டும் என்று இறுதி கட்டத்திலே இந்த ஹஜ்ஜத்துல் வதா உடைய அந்த பிரயாணத்தை, அந்த அமலை அல்லாஹு தஆலா செய்து காண்பிக்கின்றான். ஆக கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்கிறார்கள், இது என்னுடைய கடைசி சந்தர்ப்பம். இது போன்ற ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை இதற்கு பின்னால் என்னால் சந்திக்கவே முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடுகிறார்கள், என்னுடைய உம்மத்து எனக்கு மிக விருப்பமானவர்கள், அவர்களுக்கு ஏதாவது வசியத்து செய்ய வேண்டுமே. தான் மரணிக்கப் போகிறேன் என்ற ஒரு விடயம் ஒருவருக்கு உறுதியாக தெரிந்தவுடன் நெருக்கமானவர்களை பக்கத்திலே அழைத்து எதை கதைப்பார், மிக மிக முக்கியமான விடயத்தை தான் அந்த இடத்திலே பேச ஆரம்பிப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மத்தை விட முக்கியமானவர்கள் எவரும் இருக்கவில்லை, உம்மத்தை விட அன்புக்குரியவர்கள் எவரும் இருக்கவில்லை. எத்தனையோ ஹதீசுகளை, சரித்திரங்களை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்கிறார்கள், என்னுடைய இந்த அன்பு உம்மத்தினர்களுக்கு ஏதோ சொல்ல வேண்டும், வசியத்தை செய்ய வேண்டும் என்பதாக நினைத்து நபி அவர்கள் அந்த பிரபல்யமான அந்த உரையை நிகழ்த்துகிறார்கள். மக்களை நோக்கி சொல்கிறார்கள், ஐயுஹன் நாஸ் இஸ்மஉ கௌலி, மனிதர்களே நான் சொல்லக்கூடிய விடயத்தை நன்கு நீங்கள் செவிதாழ்த்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். நபி அவர்கள் பேசுகின்ற விடயம் எல்லோருக்கும் சென்றடைய மாட்டாது என்பதற்காக ரபிஅத் இப்னு உமையத் இப்னு கலஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரத்த குரலிலே சத்தமிட்டு நபி அவர்கள் சொல்லுவதை ஆங்காங்கே உள்ள மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பமாக சொன்னார்கள், இன்னி லா அதிரி லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா பிஹாதல் மௌகிஃபி அபதா. என்னுடைய சமூகமே, இதற்கு பின்னால் ஒருபோதும் இந்த இடத்திலே நான் உங்களை சந்திக்கவே மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே உறுதியாக சொல்கிறார்கள், நான் மரணிக்கப் போகிறேன், அடுத்த வருடம் இந்த நேரத்தில் என்னை நீங்கள் உயிருடன் பார்க்க முடியாது என்பதாக மரண செய்தியை சொல்லிவிட்டு சில முக்கியமான செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்.
அதனால் நான் சொல்லக்கூடிய விடயத்தை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராதக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. மக்களே, உங்களுடைய உயிர்கள் எல்லாம் கண்ணியமானவைகள், உங்களுடைய உடைமைகள் சொத்து சுகங்கள் எல்லாம் கண்ணியமானவைகள், உங்களுடைய மானம் மரியாதைகள் எல்லாம் கண்ணியமானவைகள். எவ்வளவு கண்ணியமானது தெரியுமா? இன்றைய தினம் அரஃபாவுடைய தினம் எவ்வளவு கண்ணியமானதோ, இந்த மாதம் துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதம் எவ்வளவு சிறப்பானதோ, அதே போல இந்த மஸ்ஜிதுல் இந்த பலதுல் ஹராம், இந்த மக்கா எவ்வளவு கண்ணியமானதோ, அதே போன்று இந்த விடயங்கள் எல்லாம் கண்ணியமானதே. எதை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யாருடைய உரிமையையும் அநியாயமாக எடுக்காதீர்கள். உரிமை மீறல் இதை நீங்கள் யாரும் செய்து விடாதீர்கள். அடுத்தவனை கொலை செய்வது என்பது பெரும் பாவம். இதுவெல்லாம் ஏற்கனவே சொல்லி முடிக்கப்பட்ட விடயம்தான். திரும்பவும் இந்த இடத்திலே ஞாபகம் ஊட்டுகிறார்களா? இதுவெல்லாம் கடைபிடிக்க வேண்டிய, புத்திமதியாக சொல்லப்பட வேண்டிய ஒரு பகுதியாக நபி அவர்கள் நினைத்து வசியத்தாக சொல்லி முடிக்கிறார்கள். கண்ணியமானவர்களை, அடுத்ததாக சொல்கிறார்கள், அடுத்தவர்களுடைய சொத்துகளிலே யாரும் கை வைக்க வேண்டாம். அடுத்தவர்களுடைய உடைமை அது அடுத்தவர்களுடையதுதான். எந்த ஆதாரத்தை முன்வைத்து என்னுடையதுதான் என்று வாதாடினாலும் சில கட்டத்திலே உலக நீதிமன்றங்கள் அநியாயமான தீர்ப்புகளை சில பொழுது நமக்கு ஏதோ பேப்பர் துண்டுகளை வைத்து எமக்குரியதுதான் என்று வாதாடினோம். அடுத்தவனுடைய சொத்து நமக்கு வந்துவிடும் ஏதோ வெளிரங்க முடிவை வைத்து. ஆனால் ஆகிரத்திலே நமக்கு தப்ப முடியாது. அடுத்தவர்களுடைய வீடு வாசலை நாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோமா? அது நம்முடையதாக ஒரு பொழுதும் ஆகிவிட மாட்டாது. அடுத்தவர்களுடைய கடைகளிலே நாம் தொழில் வாய்ப்பு செய்கிறோமா? நம்முடைய சொத்தாக ஆகிவிட மாட்டாது. அடுத்தவர்களுடைய காணி, அடுத்தவர்களுடைய வாகனம், அடுத்தவர்களுடைய பணம், எடுக்கப்பட்ட கடன், இதை நிறைவேற்றாமல் இருக்கிறோமா? கண்ணியமானவர்களே, பெரும் குற்றவாளிகள் நீங்கள். எனவே இந்த தவறை யாரும் செய்து விடாதீர்கள் என்பதாக வசியத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொல்லி முடித்தார்கள். அதே மாதிரி சொன்னார்கள், மானம் மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும். ஒவ்வொருடைய மானம் மரியாதையும் கண்ணியமானவை. மானம் மரியாதை என்பது உலமாக்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்லது இறைநேசர்களுக்கு மட்டும் சொந்தமானது என்று யாருக்கும் நினைத்துவிட முடியாது. அல்லது படித்தவர்களுக்கு, செல்வந்தர்களுக்கு மாத்திரம் தான் மானம் மரியாதை சொந்தமானது என்று யாருக்கும் நினைத்துவிட முடியாது. சாதாரணமானவர்கள், ஏழை எளியவர்கள், படிப்பறிவற்றவர்கள், எந்த தரத்திலே உள்ளவர்கள், அவர்களுக்கும் மானம் மரியாதை இருக்கிறது. அநியாயமாக அவர்களுடைய மானம் மரியாதை கீறி கிழிக்க ஆயத்தமாகி விடாதீர்கள். பெரும் குற்றவாளிகளாக ஆகிவிடுவீர்கள். அதே போன்று சொன்னார்கள், அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா தஹத கதமி மௌது. ஜாஹிலியத்தினுடைய பழக்க வழக்கங்களை விட்டுவிடுங்கள். அவைகளை எல்லாம் நான் குழி தோண்டி புதைத்து விட்டேன். யாரும் அதை தோண்டி எடுப்பதற்கு, பின்பற்றுவதற்கு ஆயத்தமாக வேண்டாம். அதே போன்று சொன்னார்கள், திமா உல் ஜாஹிலியா மௌதுஅத்துன். ஜாஹிலியா காலத்திலே பழிக்கு பழி வாங்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. இதோடு நிறுத்திவிடுங்கள். யாரும் அந்த காரியத்தை தொடரக்கூடாது. ரிபல் ஜாஹிலியா மௌதுஅன். ஜாஹிலியத்தை வட்டியுடைய பழக்கம் இருந்தது. அதுவெல்லாம் சுத்தமா ஹராமாக்கப்பட்ட விடயம் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே அதோடு யாரும் இதற்கு பின்னால் தொடர்பட வேண்டாம். வசியத்தாக சொல்லக்கூடிய விடயங்கள் இதுவெல்லாம். வட்டி ஹராம் என்றது எத்தனையோ வடிவத்திலே நபி அவர்கள் சொல்லி முடித்து விட்டார்கள், உதாரணங்களை காட்டி கூட. ஆனாலும் இந்த இடத்திலே ஞாபகம் ஊட்டுகிறார்களா? அதுவெல்லாம் பெரிய பாவம், தவிர்க்கப்பட வேண்டிய பகுதி என்ற விடயம் உணரப்படுகிறது. அதே போன்று சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா ஃபஇன்னக்கும் அஹஸ்துமுஹுன்ன பிஅமானத்தில்லா. உங்களுடைய மனைவிமார்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மனைவிமார்கள் அல்லாஹ் உங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கிறான். எனவே அவர்களை அழகாக வழிநடத்துங்கள். அவர்களை சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்கிவிடுங்கள். அவர்களை அல்லாஹ்வுக்குரியவர்களாக ஆக்கிவிடுங்கள். அவர்களுடைய கடமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். இனியமானவர்களை, இன்று பார்க்கிறோம் சமூக சீரழிவு, தலாக் என்று நாம் சொல்கிறோமா? சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி எதுக்கு இந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பது கூட தெரியாது. மார்க்கம் 5வது கட்டத்திலே தான் தலாக்கை வைத்திருக்கிறது. அது தனிப்பாடமாக இருக்கிறது. வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு முடிவு தலாக் என்று மார்க்கம் ஒரு பொழுதும் சொல்லவில்லை. எத்தனையோ கட்டங்களை தாண்டித்தான் தலாக். தலாக் என்று சொன்னாலும் 3 தலாக் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தலாக்கை சொல்லுங்கள், அதற்கு பின்னால் 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு அவகாசம் இருக்கிறது. அதுவும் மீறிவிட்டால், அதுவும் சாத்தியமில்லை என்றிருந்தால் 2வது தலாக்கை சொல்லி பார்ப்போம். அதற்கு பின்னாலும் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அதற்கு பின்னால் தான் முத்தலாக், 3வது தலாக் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற கட்டமான உபதேசங்கள் சொல்லப்படுகிறது. இதைத்தான் சொன்னார்கள், மனைவிமார்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்.
அதை போட்டு சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ் இன்னஹு லா நபிய்ய பஅதி, எனக்கு பின்னால் இதற்கு பின்னால் எந்த நபியும் வரப்போவது கிடையாது, நான் தான் கடைசி நபி. வலா உம்மத பஅதகும், உங்களுக்கு பின்னால் எந்த உம்மத்தும் கிடையாது. அதனால் அலா ஃபஸல்லு ஃபஅபுது ரப்பக்கும், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். வஸல்லு ஹம்ஸகும் வஸூமு ஷஹ்ரக்கும் வஅத்து ஸகாத அம்வாலிக்கும் வதஹஜ்ஜூன பைத ரப்பிக்கும், ஐங்கால தொழுகையிலே பேணுதலாக தொழுது கொள்ளுங்கள், ரமதானுடைய மாதத்திலே நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள், கடமைப்பட்டவர்கள் ஜக்காத்தை முறையாக உரிய முறையிலே அதை கணக்கு பார்த்து உரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்கள், கடமைப்பட்டவர்கள் ஹஜ்ஜுடைய அந்த காரியத்தை செய்து கொள்ளுங்கள். வஅதிஉ உலாதி அம்ரிக்கும், உங்களுக்கு யாரெல்லாம் பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். சமூக தலைவர்களாக நமக்கு யாரெல்லாம், சமய தலைவர்களாக நமக்கு யாரெல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ விமர்சிக்க வேண்டாம், அவர்களுக்கு அடிப்படையுங்கள். ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும் பிஸலாம், நீங்கள் அல்லாஹ்வுடைய உங்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சூரக்கத்திலே நுழைந்து விடுவீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உரையை முடித்து விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொல்கிறார்கள், வ அன்தும் துஸ்அலூன அன்னி ஃபமா அன்தும் காயிலூன், ஏ மக்களே, நாளை கியாமத் நாளையிலே அல்லாஹ் என்னை பற்றி உங்களிடத்திலே விசாரிப்பான். அந்த நேரத்திலே நீங்கள் என்னை பற்றி என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? என்னுடைய அமானிதத்தை, என்னுடைய நுபுவத்தை, ரிசாலத்தை சரிவர நிறைவேற்றினேனா என்பதாக என்னிடத்திலே அல்ல உங்களிடத்திலே அல்லாஹ் கேட்க போகிறான். அவ்வாறு கேட்கப்பட்டால் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? ஒருமித்த குரலிலே அந்த ஆயிரக்கணக்கான மக்களும் சொன்னார்கள், காலு நஷ்ஹது அன்னக கத் பல்லகத வ அத்தைத வ நஸஹத யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களிடத்திலே அப்படி கேட்டால் நாம் எல்லோருமாக சொல்லுவோம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதத்தை எத்தி வைத்து விட்டீர்கள், அமானிதத்தை நிறைவேற்றி விட்டீர்கள், மக்களுக்கு நலவை தான் நாடினீர்கள் என்பதாக சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டார்கள். அல்லாஹு தாலாவை சாட்சியாளனாக ஆக்கினார்கள். அல்லாஹும்ம இஷ்ஹத், யா அல்லாஹ், இவர்கள் சொல்லக்கூடிய இந்த பதிலுக்கு கியாமத் நாளையிலே நீ சாட்சியாளனாக இருக்க வேண்டும் என்பதாக 3 விடுத்தம் நபி அவர்கள் அவ்வாறே இஷாரா செய்து சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நிகழ்வு முடிவடைகிறது. குர்ஆனுடைய ஆயத்து இறக்கி வைக்கப்படுகிறது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இறுதி ஆயத்து என்பதாகவும் சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் நாம் மார்க்கத்தையும் பூர்த்தியாக்கி விட்டோம். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகிறான். அழகான ஒரு தொடர்பிலே இந்த ஆயத்து இறக்கி வைக்கப்படுகிறது. மக்களுக்கெல்லாம் ஆனந்தம் இந்த ஆயத்து ஓதி காண்பிக்கப்பட்ட பொழுது, ஆனால் பக்கத்திலே உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். சில சஹாபாக்கள் போய் கேட்டார்கள், ஏன் அழுகிறீர்கள்? எங்களுடைய தீன் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது, பூர்த்தியான தீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் அவர்கள் உண்மையான ஒரு ஆழமான விளக்கத்தை சொன்னார்கள். தீன் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை தான் இந்த ஆயத்து வேதங்கத்திலே சொல்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்துக்கு அனுப்பிய நோக்கம் இந்த தீனை பூர்த்தியாக்க. தீன் பூர்த்தியாகிவிட்டால் நபி அவர்கள் உலகத்திலே வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நபி அவர்கள் உலகத்திலே வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்றிருந்தால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன் பக்கம் அழைத்து கொள்ள போகிறான், நபி அவர்கள் மரணிக்க போகிறார்கள் என்ற செய்தியை தான் இந்த ஆயத்து கொண்டு வந்திருக்கிறது என்ற விடயம் உங்களுக்கு புரியவில்லையா? அந்த ஆழமான விளக்கத்தை புரிந்த சஹாபாக்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே துஹருடைய அஸருடைய தொழுகையை சேர்த்து தொழுகிறார்கள். லுஹருடன் சேர்த்து அஸரை முற்படுத்தி தொழுகிறார்கள். சூரியன் மறைந்தவுடன் முஸ்தலிஃபாவுக்கு செல்கிறார்கள். முஸ்தலிஃபாவிலே மக்ரிபை பிற்படுத்தி இஷாவுடன் சேர்த்து தொழுகிறார்கள். முஸ்தலிஃபாவிலே இரவை கழிக்கிறார்கள். மறுநாள் 10வது நாள் யோமுன் நஹர், ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம் என்பதாக சொல்கிறோம். அன்றைய தினத்திலே ஹாஜிகள் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக் கொடுக்கிறார்கள். ஜம்ராக்களுக்கு கல்லறிவதை மினாவுக்கு வந்து அதே போன்றுதான் கண்ணியமானவர்களே மன்ஹருக்கு வருகிறார்கள். தொழுகைக்கு பின்னால் அங்கே அதாவது குர்பானி கொடுக்கப்படக்கூடிய அந்த அமல்களை காண்பிக்கிறார்கள். இவ்வாறே அதை தொடர்ந்து வந்த 3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள், அந்த நாட்களிலே நடைபெற வேண்டிய அமல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிவிட்டு அந்த ஹஜ்ஜுடைய கடமையை முடித்துவிட்டு அந்த மக்காவிலே இருந்து நபி அவர்கள் திரும்பி சென்றார்கள். தான் பிறந்து வளர்ந்த சொந்த ஊர் அந்த மக்கா. அந்த இடத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒரு முறை அந்த மக்காவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே கண்ணியமானவர்களே, இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜுடைய அந்த சுருக்கமான பாடமாக இருக்கிறது. இந்த ஹஜ்ஜை தான் நாம் செய்தவர்கள் எல்லாம் இந்த ஹஜ்ஜுக்குத்தான் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோமா? இந்த ஹஜ்ஜை தான் நாம் செய்ய போகிறோம். எனவே கண்ணியமானவர்களே, எனவே இந்த வாழ்நாளிலே
ஒரு தடவை முறையாக ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைத்துவிட்டால் அதுவே நமக்கு போதும், நம்முடைய சொர்க்கம் அங்கிருந்தே தயாராகிவிடும். அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. முறையாக செய்யப்படக்கூடிய ஹஜ் அதற்கு கூலி சொர்க்கம் தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? அது உண்மையாகத்தான் இருக்கும், அதிலே மாற்று கருத்து இல்லை. எனவே கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்கிறோமா, ஹஜ்ஜை அழகாக்க வேண்டும், இஹ்லாஸுடையதாக ஆக்க வேண்டும். எந்த நோக்கத்துக்காக வேண்டி செல்கிறோம் என்பதனை ஒரு கணம் தன்னுடைய உள்ளத்தை தொட்டு கேட்டு பிழையான முடிவுகள் வந்தால், பிழையான பதில்கள் வந்தால், இல்லை அதற்கில்லை இதற்கில்லை, மாற்றமாக நான் அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு, இந்த ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு இத்தனை லட்சங்களை செலவழித்து செல்கிறேன், நல்ல எண்ணங்கள் நல்ல முடிவுகளை ஏற்படுத்தும். கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜி முகவர்களாக நாம் நாட்டிலே செயல்படுகிறோமா அல்லது ஹஜ்ஜி கமிட்டியிலே நாம் செயல்படுகிறோமா? பாக்கியமாக நினைக்க வேண்டும். இதுவெல்லாம் தரும் வியாபாரமாக, அரசியலாக நாம் நோக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எமக்கெல்லாம் தந்திருக்கக்கூடிய பெரிய சந்தர்ப்பம். இந்த நாட்டிலிருந்து ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களா, அவர்களுடைய ஹஜ்ஜுடைய பயணத்தை அழகாக செவ்வனை அழகுபடுத்துவதற்கு, முறையாக அவர்களுடைய ஒழுங்குகளை செய்து கொடுப்பதற்கு எங்களை அல்லாஹ் காரணமாக வைத்திருக்கிறானே என்ற நல்ல எண்ணத்தோடு செய்வோமா? அரசியல் செல்வாக்கும் கிடைக்கலாம், காசி பணமும் நமக்கு கிடைக்கலாம், ஆகிரத்திலே இன்ஷா அல்லாஹ் கூலியும் பூர்த்தியானதாக கிடைக்கும். அந்த ஹாஜிகள் செய்த ஹஜ்ஜுடைய, உம்ராவுடைய மற்றும் உண்டான எல்லா அமல்களுடைய கூலியும் நாம் ஒரு நீயத்தை அழகுபடுத்துவதன் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. கண்ணியமானவர்களே, எனவே இந்த ஹஜ்ஜை நாம் செய்வதற்கு ஆயத்தமாக வேண்டும். அதே போன்றுதான் கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப தினங்களை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம். ஆரம்ப தினத்திலே செய்யப்பட வேண்டிய சில அமல்கள் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம். துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது, அதைவிட வேறு எந்த அமலும் மிக விருப்பமானதாக கிடையாது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்வார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கண்ணியமானவர்களே, இந்த தினங்கள் இருக்கிறது, அதாவது இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 நாட்கள் இருக்கிறது, அல்லாஹு தாலாவுக்கு உலகத்திலே உள்ள, இந்த துனியாவிலே உள்ள ஆக சிறந்த நாட்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதனால் நம்முடைய சலஃபுகள், நம்முடைய முன்னோர்கள் அந்த காலங்களை அமல்களிலே கழிப்பார்கள், நோன்பு நோட்பார்கள், அதே போன்று குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடுவார்கள், சதகாக்களை கொடுப்பார்கள், அதே போன்றுதான் துஆ, இஸ்திக்ஃபார், தௌபா போன்ற வணக்கங்களில் ஈடுபடுவார்கள். அதே போன்றுதான் சில ரிவாயத்துகள் வருகிறது, தஸ்பீஹாத்துகள், தஹ்லீலாத்துகள், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைகளை அதிகமாக இந்த காலப்பகுதியிலே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்ற விடயங்கள் நமக்கு பாடமாக புகட்டப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, காலங்கள், நேரங்கள், நன்மைகளுக்கென அல்லாஹ் சில காலங்களை வைத்திருக்கிறான். அந்த காலத்தை அதற்குரியதாக நாம் ஆக்கிக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்பதனை மறந்துவிடக்கூடாது. அடுத்த விடயம், கண்ணியமானவர்களே, இவ்வளவு விடயங்களை நாம் படிக்கிறோமா? ஒரு கணம் யோசிக்க வேண்டும். எங்கிருந்து நாம் படிக்கிறோம்? மார்க்க விடயத்தை நாம் படிக்கிறோமா? அழகாக நம்முடைய தொழுகையை நாம் நிறைவேற்றுகிறோமா? இந்த விடயங்கள் நமக்கு எங்கிருந்து படித்து கொடுக்கப்படுகிறது? கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு விடயமும் நமக்கு படித்து தரப்படுகிறது. யாரின் மூலமாக? ஒரு ஆலிமின் மூலமாக, அல்லது ஒரு ஆலிமின் மூலம் படித்த ஒருவரின் மூலமாக நமக்கு மார்க்க விடயங்கள் படித்து கொடுக்கப்படுகிறது. இன்று பார்க்கிறோம், நமது நாட்டிலே அதாவது பல மதரசாக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மதரசாவிலே என்ன நடைபெறுகிறது? குர்ஆனும் ஹதீஸும் ஷரியத்தும் அங்கே போதிக்கப்படுகிறது. யாரும் மதரசாக்களை புறக்கணிக்க முடியாது. யாரும் இல்மோடு கோபதாபத்தோடு இருக்க முடியாது. உலமாக்களோடு யாரும் கோபதாபத்தோடு இருக்க முடியாது. யாரும் மதரசாக்களை புறக்கணிக்க முடியாது. எந்த கூட்டம் இல்மையும் உலமாக்களையும் மதரசாக்களையும் புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த ஒரு எதிர்காலத்தை எதிர்பார்க்கவே முடியாது. கண்ணியமானவர்களை, யாரும் நினைத்துவிடக்கூடாது எமக்கும் மதரசாக்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று யாரும் நினைத்துவிடக்கூடாது. நான் மதரசாவுக்கு செல்லவும் இல்லை, என்னுடைய பிள்ளைகளை மதரசாவுக்கு நான் அனுப்பியதும் இல்லை, அனுப்ப போவதும் இல்லை, அதனால் எனக்கு சம்பந்தமும் இல்லை என்று யாருக்கும் ஓடி ஒதுங்கிவிட முடியாது. கண்ணியமானவர்களே, நம்முடைய பெற்றோர்கள் நம்மை பெற்றெடுத்தவுடன் நமக்கு அழகான பெயர்களை வைத்திருக்கிறார்களா? அர்த்தமுள்ள பெயர்களை வைத்திருக்கிறார்களா? அந்த அழகான பெயர்களுக்கும் அர்த்தமுள்ள பெயர்களுக்கும் பின்னணியாக இருப்பது இந்த மதரசாக்கள். கண்ணியமானவர்களே, நமக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறதா? ஹலாலான மனைவிமார்களை நமக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறதா? அந்த திருமணங்கள் அழகாக நடைபெறுவதற்கு நமக்கு பின்னணியாக இருப்பது இந்த மதரசாக்கள். நாம் அழகான முறையிலே இபாதத்துகளை செய்கிறோமா? கண்ணியமானவர்களே, அந்த இபாதத்துகள் அழகுபடுவதற்கு
இருப்பதற்கு பின்னணியாக இருப்பதை இந்த மதரசாக்கள். நாம் மரணித்து விட்டோமா கண்ணியமானவர்கள், நம்முடைய அந்த இறுதி சடங்குகள், அந்த இறுதி கடமைகள், நம்மை குளிப்பாட்டுகிறார்கள், கஃன் செய்கிறார்கள், கொண்டு வந்து தொழுகை நடத்துகிறார்கள், கபரிலே வைக்கிறார்கள். ஏதோ போட்டு மண்ணை போடுவதல்ல, அங்கே எத்தனையோ பாடங்கள் இருக்கிறது. எப்படி கபரிலே ஒரு ஜனாசாவை இறக்க வேண்டும், எப்படி வைக்க வேண்டும், எந்த பக்கமாக திசையை திருப்ப வேண்டும், இப்படியெல்லாம் எத்தனையோ பாடங்கள் இருக்கிறது. நாம் மரணித்தால் நம்முடைய அந்த கடமைகள் நிறைவேற்றப்படுகிறதா? அழகாக எங்கிருந்து நிறைவேற்றப்படுகிறது? இதற்கு பின்னணியாக இந்த மதரசாக்கள் இருக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, எவருக்கும் யாருக்கும் மதரசாக்களை புறக்கணிக்க முடியாது. சொந்த லாபத்துக்காக வேண்டி விமர்சனங்களும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. எனவே நாமும் அந்த மதரசாக்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும், உலமாக்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அந்த மதரசாக்களின் மூலமாகத்தான் இஸ்லாம் வாழும் என்பது இது சரித்திரம் கண்ணியமானவர்களே. அது தனி அலாதியான ஒரு தலைப்புமாக இருக்கிறது. எனவே நமது ஊரிலே அல்லது நமக்கு பக்கத்திலே ஒரு மதரசா இருக்கிறதா? மதரசாவுடைய வருமானங்கள் அது அதாவது அரசாங்க மட்டத்திலிருந்து செய்யப்படுவது கிடையாது. ஏதோ நல்ல மக்களை அல்லாஹ் சாட்டி வைத்திருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். இதுவெல்லாம் ரகசியம். வெளிரங்கத்திலே தோற்றத்தை பார்த்தால் அவருக்கு மார்க்கத்துக்கும் சம்பந்தமே இல்லாததை போன்றுதான் இருக்கும். அடிப்படையான சில இபாதத்துகளை மாத்திரம் தான் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் எத்தனையோ ஹாஃபிஸ்கள் உருவாகுவதற்கு அவர்களை அல்லாஹ் காரணமாக்கி வைத்திருக்கிறான். எத்தனையோ ஆலிம்கள் உருவாகுவதற்கு அல்லாஹ் அவர்களை காரணமாக்கி வைத்திருக்கிறான். எனவே நாமும் ஆயத்தமாக வேண்டும் கண்ணியமானவர்களே. ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வருகிறதா, அந்த சந்தர்ப்பத்துக்கு நாம் அதை துணை போக வேண்டும், உதவியாளர்களாக ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே 2 சகோதரர்கள் இருந்தார்கள், உடன் பிறந்த சகோதரர்கள். ஒரு சகோதரர் பெரிய வியாபாரி, அடுத்தவரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே வந்து நபியிடமிருந்து மார்க்கத்தை, தீனுடைய கல்வியை கற்றுக்கொண்டிருப்பார். கொஞ்சம் காலம் சென்றதுக்கு பின்னால் அந்த வியாபாரம் செய்யக்கூடிய சகோதரருக்கு ஒரு வகையான கோபம், எரிச்சல் வருகிறது. நான் மாத்திரம் தானே சம்பாதிக்கிறேன், இவருக்கு நான் தானே தின்ன கொடுக்க வேண்டும், குடிக்க கொடுக்க வேண்டும், இவர் அவருடைய பாட்டிலே போய் நபியுடைய மஜ்லிஸிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்ற கோபத்தோடு நபியிடம் வந்து முறையிடுகிறார். யா ரசூலல்லாஹ், இதுதான் நிலைமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமான ஆழமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். லஅல்லக துர்ஸகு பிஹி, பாடமாக்கிக் கொள்ளுங்கள். லஅல்லக துர்ஸகு பிஹி, நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? நான் தான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்தின் மூலமாகத்தான் இவர் உண்ணுகிறார், பருகிறார் என்பதாக நீ நினைக்கிறாய். சுருக்கமாக சொன்னார்கள், இவருடைய பரக்கத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் உனக்கு உணவளிக்கிறான் என்பதாக சொன்னார்கள். இதிலே ஆழமான விளக்கம் கண்ணியமானவர்களே. இல்முடையவர்களுக்கு, மதரசாக்களுக்கு, மதரசாவிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோமா? நல்ல எண்ணத்தோடு செய்கின்ற பொழுது அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வார். எங்கே உதவி தேவைப்படக்கூடிய எல்லா கட்டத்திலையும் இன்ஷா அல்லாஹ் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் தேவையா? வியாபாரத்திலே பரக்கத்து தேவையா? குடும்பத்திலே பிரச்சனை இல்லாத நிலைமைகள் தேவையா? நல்ல எண்ணத்தோடு பேருக்கும் புகழுக்கும் இல்லாமல் இந்த மதரசாக்களோடு தொடர்பட்டு பாருங்கள். இது நான் சொல்லவில்லை கண்ணியமானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்ட ஆதாரமாக பல முஹத்தீஸீன்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள். அதனால் குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாம் இறக்கின குர்ஆனை நாம் பாதுகாப்போம். அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாத்து தான் வைத்திருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முழு உலகத்துக்கும் ஒரு சட்டம் வருகிறது, குர்ஆன்கள் எல்லாம் எரிக்கப்பட வேண்டும் என்று ஒரு சட்டம் போடப்பட்டு, எரிக்கப்பட்டாலும் அடுத்த கணமே ஒரு நொக்தா கூட, ஒரு ஹரக்கத்து கூட பிழை இல்லாமல் குர்ஆனுடைய அதே வடிவத்தில் உருவாக்கிவிட முடியும். இதுதான் அல்லாஹ்வுடைய சவால். பாதுகாத்திருக்கிறோம், உள்ளத்திலே வைத்து பாதுகாத்திருக்கிறோம். யாரும் மறக்க மாட்டார்கள் கண்ணியமானவர்களே. சாதாரண மொழி கிடையாது, எங்களுக்கு பழக்கப்பட்ட மொழி கிடையாது. ஆச்சரியம் கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய அந்த மனனம் செய்வது என்பது தனி அலாதியான ஆச்சரியமான விடயம். எனவே அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரமல்ல, அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாப்பதற்கு யாரெல்லாம் மதரசாக்களை கட்டியெழுப்புகிறார்களோ, மதரசாக்களுக்கு உதவி செய்கிறார்களோ, அவர்களையும் பாதுகாப்பதுதான் இந்த ஆயத்தினுடைய வாக்குறுதியாக இருக்கிறது. குர்ஆனை பாதுகாப்பதாக இருந்தால் உள்ளங்களிலே குர்ஆன் வைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளங்களிலே குர்ஆன் அனுப்பப்படக்கூடிய இடம் எது? மதரசாக்கள். மதரசாக்களிலே குர்ஆன், அங்கே ஹாஃபிதுகள் உருவாக்கப்படுகிறார்கள். எனவே அந்த இடங்கள், அதோடு சம்பந்தப்பட்டவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இன்றைய ஜும்மாவுக்கு பின்னால் ஒரு நிகழ்வு இருக்கிறது. ஒரு மதரசாவுடைய ஒரு ஏற்பாடு. பழைய மதரசாக்கள், ஆனாலும் சொந்த பில்டிங் கிடையாது, ஒரு கட்டிடத்துக்குரிய ஏற்பாடுகளை செய்கிறார்கள். நம்மால் முடிந்ததை அழகாக அல்லாஹ்வுக்காக செய்து பாருங்கள், நல்லொரு நிய்யத்தோடு செய்து பாருங்கள். நிச்சயமாக பெரிய சதகா ஜாரியாவாக ஆகிவிடும் கண்ணியமானவர்களே. அதன் முடிவை நம்முடைய சக்கராத்திலே காண முடியும், அதனுடைய முடிவை நம்முடைய கபரிலே பார்க்க முடியும், அதனுடைய முடிவை ஆகிரத்திலே பார்க்க முடியும். ஹாஃபிஸ் என்ற எத்தனையோ பட்டம் நமக்கு நம்முடைய பட்டோலையிலே கொடுக்க
பாதுகாக்கப்பட்டிருக்கும். நமக்கு சில பொழுது குர்ஆனை சரளமாக கூட ஓதத் தெரியாது. ஆனால் ஓதக்கூடியவர்களை, மனநமிடக்கூடியவர்களை உருவாக்கினோமே என்பதனால் அல்லாஹு தஆலா எமக்கும் அவர்களுடைய கூலியை தருவார் என்ற நல்ல நியத்தோடு அந்த காரியத்தில் ஈடுபடுவோம். எந்த விடயங்கள் பேசப்பட்டதோ அந்த விடயங்களை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கக்கூடிய நல்லவர்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றார்கள், உஸ்தாதுமார்கள், மனைவி மக்கள், குழந்தைகள் அனைவருடைய பாவனை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே இஸ்லாத்தை முஸ்லீம்களையும் வாழ வைப்பாயாக. இஸ்லாத்தை முஸ்லீம்களையும் வாழ வைக்கக்கூடிய நல்ல அரசாங்கத்தை நாம் விரும்பாமலோ காலாகாலம் உருவாக்குவாயாக. உலகெங்கிலும் அமைதி நாட்டுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.